ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஆர்பி நடத்தக்கூடிய டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி வந்து நடக்க போகுது தமிழகம் முழுவதும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண போறவங்க மார்க் டெஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். அதாவது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லயே வந்து பிராக்டிஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த முறை வந்து சிபிடி மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடியே முன்கூட்டியே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெப்சைட்லயே அஃபீஷியலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல எப்படி வந்து நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா டிஆர்வி, அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்ன பண்றாங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த டெஸ்ட் கிளியர் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துறாங்க. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடக்க போகுது. சோ அதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க இப்பதான் ஃப்ரெஷரா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களே அஃபீஷியல் வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. அதுல கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கிளிக்கர் ஃபார் பிராக்டிஸ் டெஸ்ட் லிங்க்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தேர்வர்களுக்கான அறிவுரைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலபஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பார்ட் பேப்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து 100 மார்க் வந்து வச்சிருக்காங்க. 50 கொஸ்டினுக்கு வந்து 100 மார்க். அதே மாதிரி வந்து பார்ட் பி பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து 200 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டோட்டலா நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அடிக்கணும். 150 கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல வந்து ஈஸியா வந்து பாஸ் ஆகி நெக்ஸ்ட் வந்து போக முடியும். சோ அப்படிங்கறதுக்காக எல்லாமே உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் அப்படின்னா 180 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க வந்து தப்பான ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்லாம் இதுல வந்து கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை வந்து நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க முழுமையா வந்து படிச்சு பாருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க, ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து மார்க் டெஸ்ட், அதாவது பிராக்டிஸ் பண்றதுக்கு உண்டான டேஷ்போர்டுல டைரக்டா நம்ம வந்து என்ட்ரி ஆயிருவோம். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இப்படித்தான் இருக்கும். இதுதான் வந்து லைவ் டேஷ்போர்டு. நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண போறீங்க இல்லையா, எக்ஸாம் ஹால்லையும் கம்ப்யூட்டர் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த சிஸ்டம் மூலியமாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்கும். செக்ஷன் 1 அப்படிங்கிறது பேப்பர் 1, அது வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 செக்ஷன் 2ல வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலா வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து 3 மணி நேரம் அப்படிங்கிறது, அதாவது 180 மினிட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல கேண்டிடேட்டோட போட்டோ வரும். அவங்களோட போட்டோ சிக்னேச்சர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போட்டோ சிக்னேச்சர் எல்லாம் இல்ல. சோ ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல டைமிங் அப்படிங்கறது நமக்கு வந்து கொடுத்துறாங்க. இந்த டைம் வந்து நம்ம கவனமா வந்து படிச்சு பார்த்துட்டே இருக்கணும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கா வந்து சொல்லிடுறேன். டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து காமனா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல ஆன்சர்டு அப்படின்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கிரீன் கலர்ல வருது அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆன்சர் பண்ணாம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து மூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நாட் ஆன்சர்டு பட் ஆனா புக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். அதுக்கு வந்து ப்ளூ கலர்ல வரும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆன்சர்டு புக் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வரும். நீங்க ஆன்சரே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஷேடோ சிமெண்ட் கலர்ல மாதிரி இருக்கக்கூடிய கலர் உங்களுக்கு வந்து காட்டும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரன்சி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதை நீங்க கவனமா வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 2வது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2வது கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் 1 2 3 4 ஏபிசிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சர் நீங்க அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், பக்கத்துல புக் மார்க் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல வந்து விழுந்துரும். ரெட் கலர்ல அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணல, ஆனா நீங்க வந்து புக் மார்க் பண்ணிருக்கீங்க. இந்த கொஸ்டின் எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்கு, நான் வந்து அப்புறமாட்டி கூட எக்ஸாம்ல வந்து நான் வந்து கரெக்டா பண்ணிடுறேன், ஆனா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நான் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபோர்த் கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்க, விச் காம்பவுண்ட் ரிலேட்டட் ஃப்ரம் ஏ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் கேசஸ் வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்து அமோனியா அப்படிங்கிறது வரும். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிளியரா இருக்கு அப்படின்னா நம்ம அமோனியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரீன் கலர்ல ஆன்சர்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு டைரக்டா மூவ் ஆகுறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியல, ஆனா இது வந்து கொஞ்சம் தெரியுது ஆனா தெரியாத மாதிரி இந்த டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா புக் மார்க் திஸ் கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா கொஸ்டினையும் போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து வரலாம். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட். உங்களுக்கு செட் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் லைவ்ல உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது வந்து ஓடும். ஸோ இந்த இடத்துல இந்த 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 வெப்சைட்டை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ண முடியாது. இந்த வெப்சைட் அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி எந்த கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம் வந்து ஆன்சர்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து சிஸ்டத்துல வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர்னா இந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் நம்ம வந்து உள்ள போக முடியும். வேற எதுக்குள்ளேயும் நம்ம வந்து உள்ள வந்து போக முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணி டைரக்டா உங்களுக்கு வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ மேலே உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட்டுடைய நேம் இருக்கும், என்ன எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த எக்ஸாமினேஷன், அந்த டேட், அந்த டைமிங் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே முழுமையா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடா ஒரு 1 or 2 டைம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து என்ரோல்மெண்ட் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் செட் எக்ஸாம் வந்து இப்போ இந்த முறை வந்து எழுத போறீங்க. செட் எக்ஸாம் எழுத போற அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு இருந்தா ஓகேவா, இல்லை வந்து நார்மலா வந்து OMR பேஸ் பண்ணி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.